கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக, அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். தயக்கமான மனிதருக்கு தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்றது பொருந்துமா அப்படின்றாரு. ஆனால் தேடுங்கள் கிடைக்கும்ன்றது ஒரு வார்த்தை இருக்குது. இப்போ தயங்கமுள்ள மனிதன் தேடிடுவானா, தட்டவும் கேட்கவும் தான் கஷ்டம். பொதுவாக அது தயக்கமுள்ள மனிதர்களுக்கு தான் சொல்லப்பட்டது. வாழ்க்கை ரொம்ப எளிமையானது, ரொம்ப ஈஸியானது, சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க, ரொம்ப அற்பத்தனமானது. எல்லோரும் ரொம்ப சீரியஸாக வாழ்க்கையை ரொம்ப போராடின்னு வாழ்ந்துனுங்கிறதுனால அவங்கள கூட போட்டி போடுற மனநிலை வந்ததுனால தான் எனக்கு தயக்கம். நான் எப்போ சந்தேகப்பட்டேன், இல்லை பயந்தேன், எப்போ நான் தயங்கினேன், எப்போ அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு நான் இல்லை என்னுடைய தேவையை கேட்கறதுக்கு நான் தயங்குறேன் அப்படின்னா, நானாக நினச்சின்னு இருக்கிறேன் அவங்க என்ன என்ன நினச்சிடுவாங்கன்ட்டு. ஆல்ரெடி நான் எப்படி இருந்தாலும் அவங்க நினைக்க தான் நினைப்பாங்க. நம்ம சரியாக இருந்தாலும் தவறாக இருந்தாலும், உண்மையாக இருந்தாலும் உத்தமமாக இருந்தாலும், நினைக்கிறதுக்கு என்ன வேணால் வாய்ப்பு இருக்குது, அவங்க இஷ்டம். ஏன்னா சுதந்திரம் இருக்குது மனிதனுக்கு நினைக்கிற இடத்துல. மனிதன் மனத்துக்கு மூளைக்குள்ளே வந்து என்ன வேணாலும் அவன் நினச்சிக்கலாம். மேலும் இந்த உலகம் வந்து உங்களுக்கு நம்ப கற்றுக் கொடுத்துருக்குது, வாழ்க்கை நாளைக்கு இருக்குது அப்படின்ட்டு. நீங்களும் நம்பினே வாழ்ந்துன்னு இருக்கிறீங்க. அப்படி இல்லை, நம்பிக்கையெல்லாம் விட்டுட்டு உன்னதமான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கினீங்கன்னா, இல்லை ஏற்றுக்கினீங்கன்னா தயக்கம்லாம் போயிடும். இயேசு அவங்களுக்கு தான் சொல்லிடுறாரு, எவன் ஒருவன் வாழ்க்கையை கஷ்டப்படுறானோ, வாழ்க்கையில் விடுதலை அடைய முடியாதுன்னு நினைக்கிறானோ, அன்பானவனுக்கு பிரச்சனை இல்லையே. வேண்டாம்ன்ற ஒரு பதில், முடியாதுன்றது ஒரு பதில், தேவையில்லைன்றது ஒரு பதில், சரியில்லைன்றது ஒரு பதிலை நீங்கள் ஏற்றுக்க தயாராக இருந்தீங்கன்னா யார்கிட்டையும் எதையும் கேட்கலாம். அவர் முடியாதுன்னா முடியாதுன்னு போகிறார், என்ன பிரச்சனை அதில்? அப்போ தயக்கம் எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்டால், அவர் பதில் சொல்கிறது நான் எதிர்பார்க்குறேன், இப்படி தான் அவர் சொல்லணும். நான் கேட்டால் அவர் கொடுக்கணும், எனக்கு ஒரு காஃபி கிடைக்குமானா கொடுக்கணும். அவர் இப்போ போட முடியாதுன்னு சொல்லக்கூடாது. அவர் அப்படி சொல்லிட்டாருன்னா எனக்கு அவமானம். இப்போ போட முடியாதுங்க, அப்புறமா போட்டு தரேன், இல்லை காஃபியே போட முடியாது, டீ தான் எங்கள் வீட்டில் இருக்குது, இல்லை நீ கப்பு குட்டியானாக்கா எச்சில் பண்ணியானாக்கா அது நல்லா இருக்காதுன்னு அவர் சொல்கிறக்கூடாதுன்ற பயம். அதனால தான் தயக்கம். முதல்ல உங்கள் மேலே நீங்கள் அவநம்பிக்கை கொண்டதை விட்டுருங்க. விட்டு எதுவும் வந்தாலும் இறைவன் சித்தம் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் தட்டுறது, அப்போ தான் நீங்கள் கேட்குறது, அப்போ தான் தேடுறதெல்லாம் சரி. ஸோ தயக்கம் உள்ள மனிதனுக்கு இது சாத்தியமானா முதல்ல தயக்கத்தை எடுத்தால் தான் அது சாத்தியம். தயக்கம் உள்ள மனிதன் வாழ்க்கையில் வெற்றி பெறவே முடியாது, ஒரு உண்மையை சொல்லவே முடியாது. நான் இருக்கிறேன் தயக்கமின்றி தான் பேசியிருந்தேன். தயக்கம் வேறு, திமிர் வேறு. தயக்கம் வந்து ஒரு விதத்தில் வந்து சரி கூட தான். சில பேர் திமிரில் கேட்காம இருப்பான், வேணுன்றத திமிரில் கேட்க மாட்டான், அவங்களே கொடுக்கட்டும். அவன் இல்லைன்னா திமிரில் வேறு வேலையெல்லாம் செய்வான், எத்தனை வந்து கொடுக்க வைக்கணுன்ற மாதிரியான வேலையெல்லாம் செய்வான். அவனுக்கும் அது பொருந்தாது. தட்டினா திறக்கிறதெல்லாம் திமிரில் சாத்தியம் இல்லை. நம்ம ஒரு கதவை வந்து தட்டினா திறக்கணுன்ற திமிரில் தட்டினோம்னா திறக்கப்படாது. அப்போ அங்கே திமிரும் இருக்கக்கூடாது, தயக்கமும் இருக்கக்கூடாது. தேவை இருக்கணும். தேவை அங்கே இல்லைன்னா இன்னொருத்தில் நிறைவேறும். அந்த கதவு திறக்கப்படலைன்னா வேறொரு கதவு திறக்கப்படும். அங்கே கேட்கலன்னா இன்னொருத்தில் வேறு யாரும் கொடுப்பாங்க. அதனால் கேட்குறதையும் நீங்கள் தட்டுறதையும் நிறுத்த வேண்டியதில்லை. ஆனால் அது திமிர்லையும் தயக்கத்துலையும் இருக்கக்கூடாது. அப்போ நான் என் தேவை மீது அக்கறையாக இருக்கணும்னா மனிதனுக்கு இப்போ என்ன தேவைன்னு அதையும் கற்றுக் கொடுக்குறாங்க. விளம்பரங்கள்லாம் வருது டிவியில், பார்த்த உடனே அது எனக்கு தேவைன்னு நான் நினைக்கிறேன். ஷாம்பு போட்டு குளிக்கணும் அப்படின்ன உடனே அந்த ஷாம்பு எப்படி குளிக்கிறது, இப்போ கண்டிஷனர் போட்டே குளிக்க மாட்டேன் நான். அங்கே கண்டிஷனர் பார்த்த உடனே எனக்கு ஒரு ஆர்வம் ஆயிடுச்சு, இது கண்டிஷனரை நான் என்ன பண்ணுறது. அப்போ எனக்கு தேவையில்லை, நான் சாதாரணமாக குளிச்சுட்டு வந்திருக்கலாம். அங்கே பார்த்த உடனே கண்டிஷனர் ஒன்று இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு என் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன், கண்டிஷனர் நான் என்ன செய்யணுன்ட்டு. அப்போது இந்த உலகம் என்ன செய்யுது அப்படின்னா பலவிதமான தேவைகளை உருவாக்கி கொடுத்துருக்குது. அதை அடையிற முயற்சியில் என் நேரத்தை வீணாக்கினுக்கிறாங்க. இப்போது நடந்த சம்பவம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அப்போ என் நேரம் விரையும் தேவை. நான் ஒரு ஷாம்பு போட்டு குளித்தா தலை சுத்தமாக போகுது, இல்லை வெறும் தண்ணியில் கூட குளிச்சுட்டு வந்திருக்கலாம், ஒரு குளத்துலலாம் குளித்தால் தான் பிரச்சனை இல்லையே. அப்போ தேவைகள் நிறைய உருவாக்கப்பட்ட உடனே எனக்கு அது மேலே அக்கறை ஆகிட்ட உடனே அந்த தேவையை அடையணுன்ற ஆசை எனக்கு வேட்கையும் வந்ததுனால எதுக்காக தட்டணும் எதை கேட்கணும்னு தெரியாமல் எதையோ தட்டி எதையோ கேட்டு எதையோ வாங்கி எது நானுன்னே தெரியாமல் போய் கடைசியாக மரணத்தை சந்திச்சிடும். அதனால் நீங்கள் தட்டுறதும் கேட்குறதெல்லாம் ரெண்டாவது, தயக்கமும் பயமும் கூட ரெண்டாவது, திமிரும் இல்லாமல் இருக்கிறது கூட ரெண்டாவது. முதல்ல நீங்கள் யாரை தட்டணும், எதுக்கு தட்டணும், எப்படி தட்டணும்னு பாருங்கள். தட்ட வேண்டிய இடம் உங்ககிட்ட, தட்ட வேண்டிய இடம்
உங்ககிட்ட கேட்க வேண்டிய இடமும் உங்ககிட்ட தான். நீங்கள் உங்ககிட்ட கேட்கணும் நான் யாருன்னு. நீங்கள் உங்களை தட்டணும். நீங்கள் எங்கே தட்டலான்னா தொப்புளில் தட்டலாம். தொப்புளில் தட்டினாக்கா உங்கள் குண்டலினி எழும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரியான ஒரு அர்த்தத்தில் கூட அவர் சொல்லியிருக்கலாம். ஸோ ஒரு யோக சாதனை பண்ணுறவங்களுக்கு வேறு வேறு புரிதல் ஏற்படுது. இப்போ என் பேச்சை நீங்கள் கேட்டிங்கன்னா கூட வேறு வேறு புரிதல் ஏற்படலாம், வாய்ப்பு இருக்குது. அப்போது தட்டுறது தேங்கிறது தயக்கம் ஏன் எனக்குன்னா தயக்கத்தை விட்டுருங்க. திமிரு வரும், திமிரையும் விட்டுருங்க. உங்களுடைய நிஜமான தேவை என்ன அப்படின்னு பாருங்கள். நீங்கள் உங்களே கேளுங்க உங்களுக்கு எது தேவைன்ட்டு. விளம்பர பொருள்களை பார்த்து மயக்கம் ஏற்படுத்தாதீங்க. அதுக்காக வாழவனால நல்லா வசதியாக வாழுங்க, கொண்டாட்டமாக இருங்க. என்னையே பாருங்கள், நான் சென்னையிலே இருந்து தானே நடத்திருக்கலாம். அங்கே எனக்கு ஒரு 10 பேர் கிடைப்பாங்க. அவங்களெல்லாம் மிஸ் பண்ணிட்டு தான் வந்து இங்கே வந்து நான் இப்போ பேசினுக்கிறேன். அப்போனா வாழ்க்கையில் நீங்கள் கொண்டாடுறதுக்கான சந்தர்ப்பங்கள்லாம் நீங்கள் அதெல்லாம் நீங்கள் நழுவ விட வேணாம். கண்டிஷனர் போட்டு குளிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. பட் கால விரயத்தை பண்ணாமல் வாழ்க்கையை கொண்டாடுங்க. உங்கள் எல்லா பக்கமும் சரியாக இருங்க. புற வாழ்க்கையிலும் சரியாக இருங்க, அக வாழ்க்கையிலும் சரியாக இருங்க. அதுக்கு தான் தட்டி கேட்டு தேடி வாழுங்க. நல்ல பாட்டு. தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் அப்படின்னு ஒரு பாட்டுலாம் இருக்கும். நல்லது. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு வச்சுக்கோங்க. ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்க மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். ஃபேமிலியா டிவியில போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியா போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்க அதை பார்க்கலாம். வாய்ப்பு இருக்கு, பயன்படுத்திக்கப்பா. இறைவை உணர்வோம், இன்பத்தில் கிடைப்போம். குருசிர யோகிய நாடு உன்னை நீ கொண்டாடு. கொண்டாட்டம் உனது பிறப்புரிமை. மனம் மறப்போம், மனிதம் வளர்ப்போம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.